அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் உத்திர கோசமங்கை கோவிலில் புரோகிதர்கள் அடாவடியில் ஈடுபட்டதாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். தற்போது புரோகிதர்கள் அடாவடியில் ஈடுபட்டதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். நாளைய தினம் உலகின் முதல் சிவாலயம் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்திரகோசமங்கை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மங்களநாத சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. உலகில் தோன்றிய முதல் சிவாலயம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவாலயத்தில் ஆளுயர பச்சை மரகத நடராஜர் சிலையானது இருக்கிறது. இந்த மரகத நடராஜர் சிலையானது ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு பூசப்பட்டிருக்கும் சூழலில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த சந்தன காப்பு களைய பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படும். இந்த முறை கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதை ஒட்டி இரண்டாவது முறையாக சந்தன காப்பு களையப்பட்டு கடந்த 1ஆம் தேதி துவங்கி நாளை மதியம் 12 மணி வரை இந்த பச்சை மரகத நடராஜர் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அந்த அடிப்படையில் அந்த சிறப்பு தரிசனத்தை காண்பதற்காக நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வரக்கூடிய சூழலில் அந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முறையான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என அனைவரும் வெயிலில் காத்திருக்கக்கூடிய சூழலில் அந்த சிறப்பு விருந்தினர்கள் வருகைக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு வழியே அந்த பக்தர்களை தரிசனம் செல்ல அனுமதிக்காததோடு அங்கு இருக்கக்கூடிய புரோகிதர்கள் சில நபர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கு அவ்வழியே பாதுகாப்பு இருக்கக்கூடிய போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த சிறப்பு வழியே அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. இதன் காரணமாக போலீசாருக்கும் அந்த புரோகிதர்களுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு தரிசனத்திற்கு வருவார்கள் என்ற சூழலில் புரோகிதர்களுடைய இது போன்ற சூழல் முகச்சுளிப்பை ஏற்படுத்தி இருப்பதோடு தற்போது வெயில் காலம் என்பதால் கோவில் நிர்வாகம் முன்னாடியே அந்த பகுதியில் வரக்கூடிய மக்களுக்கு உரிய முன்னேற்பாடுகள் செய்யவில்லை என கூறப்படுகிறது. அந்த தரை விரிப்பு அதே போல சாமியான பந்தல் உள்ளிட்டவற்றை அமைத்து பக்தர்களை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். வரிசையை ஒழுங்குபடுத்த ஆள் இல்லைங்க. கோயில் நிர்வாகம் வரிசை ஒழுங்குபடுத்த ஆள் கொண்டு வந்துருங்க. 1 மணி நேரமா 1.5 மணி நேரம் நிற்க ஃபுல்லாக கூட்டமாக உள்ள ஏறுது. இதே இடத்துல நிற்கிறியா? ஆமாம். எவ்வளோ நேரம் நிற்கிறது? கோயில் நிர்வாகத்தை வந்து வரிசை ஒழுங்குபடுத்த ஆள் இல்லை. விஐபி மட்டும்தான் தரிசனம் சொல்லுங்க. சாமானியர்களாம் தரிசனம் சொல்லிடுங்க. அவங்களாம் இப்போ வந்தவங்க வரிசையில் வாங்க. பின்னாடி எத்தனை மணிக்கு வந்தியா? எப்போ வந்தியா? 2 மணி நேரம் ஆச்சு. ஏமா ஊடால போய் சேர்றீங்க? பத்தியா நிக்கிற உள்ள